என் அன்பு தோழமை உறவுகளே, தினமும் என்னோடு இணைந்து இந்த வீடியோ மூலமாக கடவுளுடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற உங்கள் அனைவரையுமே கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் முதல் முறை வருகின்றீர்களோ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கியமான தருணங்கள் இருப்பதுண்டு. அதே போலத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே இயேசுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தருணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அதாவது தன்னை பற்றி மக்களும் தன்னுடைய சீடர்களும் எவ்வாறு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிய ஆவலாக இருக்கின்றார். அதை வைத்து அவர் இரண்டு முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றார். முதலாவதாக, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இரண்டு கேள்விகளை எழுப்புகின்றார். ஆனால் இயேசுவிற்கு முதல் கேள்விக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இரண்டாவது கேள்விக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஏனென்றால் மக்கள் அனைவரும் இயேசுவோடு எப்போதும் இணைந்திருக்கவில்லை. ஆனால் தான் தேர்ந்தெடுத்த அந்த சீடர்கள் மட்டும்தான் தன்னோடு இணைந்திருக்கிறார்கள். 24 மணி நேரம் தன்னோடு கூட இருக்கின்றார்கள். தான் கற்பிப்பவற்றை கேட்கின்றார்கள். தான் செய்கின்ற புதுமைகளை பார்க்கின்றார்கள். அவ்வாறு இணைந்திருக்கின்றவர்கள் தன்னை எவ்வாறு கருதுகின்றார்கள், எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிய முயலுகின்றார். சிறந்த எடுத்துக்காட்டாக, நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றவர்கள், நமக்கு பிடித்தமானவர்கள், நம்மை பற்றி தெரிந்து கொள்ள நாம் ஆவலாய் இருப்போம். அவர்கள் நம்மளை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் நம்மோடு பழகியதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. அதை வைத்துத்தான் இயேசுவும் இந்த கேள்வியை கேட்கின்றார். அவர்கள் சரியான புரிதலோடு இந்த பதிலை கூறினால் அவர் வந்த பணிக்கு ஒரு வெற்றியினுடைய முதல் படிக்கட்டாக இருக்கும். அவர்கள் சரியாக பதிலை கூறவில்லை என்றால் அவர் செய்த பணிக்கு தோல்வியாக அமைகிறது. ஆனால் அந்த கேள்விக்கு பேதுரு அழகாக பதில் கூறுகின்றார். நீர் கடவுளின் மெசியா என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவினுடைய மனதிலேயே தான் செய்ய வந்த பணிக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாமும் தனி மனிதனாக இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பலமுறை இயேசுவிடம் வந்து மன்றாட வருகின்றோம், திருப்பலியிலே கலந்து கொள்கின்றோம், நவநாள் ஜபங்களிலே கலந்து கொள்கின்றோம். அவ்வாறு இருக்க நாம் இயேசுவை எவ்வாறு தெரிந்து கொள்கின்றோம் என்பதில் தான் அடங்கியிருக்கின்றது நமது வாழ்க்கை. பிரியமானவர்களே, இயேசுவை நாம் புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது நற்செய்தி மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதை கிறிஸ்தவ மதத்தை தாண்டிய மனிதர்கள் கூட அறிந்து கொள்வார்கள். நான் தனி மனிதனாக இயேசுவை எவ்வாறாக ஏற்றுக்கொள்கிறேன், எவ்வாறாக அறிந்து கொள்கிறேன் என்பதில் தான் அடங்கியிருக்கின்றது நாம் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. எனவே பிரியமானவர்களே, தனி மனிதனாக இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.